மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள். நன்றி. எனக்கு இந்த குடியரசுத் தலைவர் உரை தொடர்பாக பேச அனுமதித்ததற்கு நன்றி. நன்றி. இரட்டிப்பு நன்றி. குடியரசுத் தலைவர் உரையை நான் கேட்டேன். நான் கார்கி அவர்களுடன் அமர்ந்திருந்தேன். நான் அதனை கேட்டேன். நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, குடியரசுத் தலைவர் உரையில் நான் சற்று தடுமாறினேன். என்னுடைய என்ன சொல்லப்படுகிறது என்பதை கவனிப்பதற்கு சிக்கல் இருந்தது. ஏனென்றால் அதே குடியரசுத் தலைவர் உரையைத்தான் கடந்த முறையும் அதற்கு முன்பும் கூட அதுதான் இருந்தது. அதே விஷயங்கள் தான் அரசாங்கம் செய்த விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை செய்திருக்கின்றோம் 50-100 விஷயங்கள் செய்ததை குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் சற்று சிந்தித்து உட்கார்ந்திருந்து நான் தான் விமர்சனம் என்ற ரீதியில் அதனை சொல்கின்றேன். நான் சொல்கின்றேன், இது குடியரசுத் தலைவர் உரை என்பது போல அல்லாமல் இருக்கின்றது என்று நினைத்தேன். என்னுடைய மனதில் எழுந்தது என்னவென்றால், எப்படிப்பட்ட குடியரசுத் தலைவர் உரை இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த உரையானது எப்படி வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். நாம் கேட்ட குடியரசுத் தலைவர் உரை போல இருந்திருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஒரு மாற்று விஷயங்கள் என்பது அதில் இருக்க வேண்டும். இன்று நான் சில விஷயங்களை பற்றி எப்படி ஒரு மாற்று குடியரசுத் தலைவர் உரை இருக்க வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்தியா கூட்டணி என்பது எதில் கவனம் செலுத்தும் என்றால் அது இதில்தான் விளக்கப்படுகிறது. இந்த நாட்டின் எதிர்காலம் என்பது முடிவு செய்யப்படுவது இந்த நாட்டின் இளைஞர்களால் தான். எனவே நாம் பேசும் எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்களை இலக்காக வைத்தே பேசப்பட வேண்டும். நம் முன் இருக்கும் முதல் விஷயமானது, இதை பிரதமர் அவர்களும் ஒப்புக்கொள்வார்கள், இங்கு இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் ஒப்புக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். நாம் வளர்ந்திருக்கிறோம், வேகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இருக்கும் ஒரு பிரச்சனையானது, நாம் அதை இன்னும் தீர்க்க முடியாமல் இருக்கிறது என்றால் அது வேலைவாய்ப்பின்மை என்று ஒரு பிரச்சனை. யூபிஏ அரசாங்கமாக இருந்தாலும் இன்று இருக்கும் என்டிஏ அரசாங்கமாக இருந்தாலும் இதற்கான ஒரு தெளிவான பதிலை இளைஞர்களுக்கு, இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வழங்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. இந்த அவையில் இருக்கும் யாருமே இதை மறுக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். நான் பிரதமருக்காக புள்ளி விவரத்தையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். பிரதமர், நான் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். பிரதமர் இந்தியாவில் உருவாக்கும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அது ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பாகும். இதற்கான முதலீடுகளையும் இந்த திட்டங்களின் செயல்பாடுகளையும் நாம் பார்த்தோம். அதன் விளைவு இங்கு இருக்கிறது. உற்பத்தி என்பது 15.3 ஜிடிபியில் 15.3 இருந்தது 2014. அதிலிருந்து இப்பொழுது 12.6% ஜிடிபியில் குறைந்திருக்கிறது. உற்பத்தி துறையின் மிகவும் மோசமான பங்களிப்பு இப்பொழுது இருக்கிறது. நான் பிரதமரை இதற்காக குறை கூறவில்லை. ஏனென்றால் அது அவர் முயற்சி செய்யவில்லை என்று கூற முடியாது. பிரதமர் முயன்று இருக்கிறார். இந்தியாவில் உருவாக்குவோம் என்பது ஒரு நல்ல ஒரு விஷயமாகும். ஆனால் அதில் தோல்வி கண்டிருக்கிறோம் என்பது உண்மையான விஷயம்.
ஏனென்றால் 15.3% ஜிடிபி என்பதிலிருந்து 12.6% உற்பத்தித்துறை சிறந்திருக்கிறது. இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளால் இந்த பிரச்சனையை நாம் தீர்க்கப் போகிறோம் என்ற பதில் கூற முடியவில்லை. எந்த நாடாக இருந்தாலும் இரண்டு விஷயங்களை முக்கியமாக அமைக்க வேண்டும். ஒன்று நுகர்வு, இன்னொன்று உற்பத்தி. அதாவது சேவைகள். நுகர்வு என்பது சேவைகள், உற்பத்தி என்பது உற்பத்தி துறை, தொழிற்சாலைகள். அது மட்டுமல்ல, வேளாண்மை உற்பத்தியும் உற்பத்தியில் தான் வருகிறது. 1990 எந்த அரசாக இருந்தாலும் நுகர்வை பொறுத்தவரை சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறது. அதை அமைப்பதிலும் செயல்பட்டிருக்கிறது. ரிலையன்ஸ், அதானி இவர்கள்தான் நுகர்வை நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாடாக நாம் உற்பத்தியை சரி செய்வதில் நாம் தோல்வியடைந்திருக்கிறோம். மிகச்சிறந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. மஹிந்திரா நிறுவனம் இருக்கிறது, பஜாஜ் நிறுவனம் இருக்கிறது, டாடா இருக்கிறது. இவையெல்லாம் உற்பத்தியில் தான் ஈடுபட்டிருக்கின்றன. ஆனால் இதை சரி செய்வதில், ஒருங்கிணைந்து செயல்படுவதில் தோல்வியடைந்திருக்கிறோம். நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால், இந்த உற்பத்திக்கான மொத்த விஷயத்தையும் நாம் சீனர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம். இந்த மொபைல் போன், இதை நாம் இங்கு உருவாக்குகிறோம் என்று கூறுகிறோம். ஆனால் அது உண்மையில்லை. இது இந்தியாவில் உருவாக்கப்படவில்லை. இது இங்கு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான உதிரி பாகங்கள் அனைத்தும் சீனாவில் உற்பத்தி ஆகிறது. இதற்கான நெட்வொர்க்கும் சீனாவில் செய்யப்படுகிறது. அதற்கு சீனாவிற்கு சொந்தமான நிறுவனமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறை நாம் மொபைல் போனை யூஸ் பண்ணும் போதும், உபயோகப்படுத்தும் போதும், ஒரு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு சட்டையை அணியும் போதும், செருப்புகளை அணியும் போதும், அது சீனாவிற்காக நாம் அதில் ஒரு வரியை கட்டுகிறோம். ஏன்னா சீனாவில் உள்ள ஒரு இளைஞர் இதற்கான ஊதியத்தை பெற்று வருகிறார். நான் கொடுக்க விரும்பும் முதல் செய்தியானது இந்த குடியரசுத் தலைவர் உரை குறித்து. இந்தியாவிற்கு உற்பத்தியில் முழு கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இதை செய்யாமல் நுகர்வில் மட்டுமே அக்கறை செலுத்திக் கொண்டிருந்தால் நமக்கு பற்றாக்குறை ஏற்படும், தரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். இதன் காரணமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். சமூக ரீதியாகவும் இதை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இப்பொழுது சிறைகளில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை பாருங்கள். உள்நாட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டிருப்பவர்களின் எண்ணிக்கையை பாருங்கள். காவல்துறையில் இருக்கும் நபர்களை பாருங்கள். இவை அனைத்தும் அதிகரித்துதான் இருக்கிறது. சமூக பதற்றம் அதிகரித்து வருகிறது என்பதற்கான பிரதிபலிப்பு தான் இது. அடுத்த கேள்வி என்பது, இந்த வேலைவாய்ப்பு என்பது எங்கிருந்து உருவாக்கப்பட போகிறது? இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு நான் கூற விரும்புகிறேன், இப்பொழுது ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முற்றிலுமாக மாற்றமடைந்து வருகிறது. இந்த மாற்றமானது, இந்த மாற்றத்தின் மைய புள்ளி என்ன என்றால், உள்ளிருந்து இயங்கப்படும் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினிலிருந்து எலக்ட்ரிக் மோட்டாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பெட்ரோலிலிருந்து பேட்டரியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். காற்றாலை, சூரிய சக்தி போன்ற ஆற்றல் துறைகளை நம்பி நாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. போர் முறைகள், மருத்துவ சிகிச்சை, கல்வி, நமது உணவு முறை அனைத்தும் இதனால் மாறப்போகிறது.